நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஆலோசகராக இருந்தவர், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 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 ஈரானுடைய முக்கிய தலைவர் கமேனி கொடுமையா கொல்லப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தார் பலரும் அதுல இறந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி, சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட பலரும் இறந்திருக்காங்க. குறிப்பா பல தளபதிகளை கொண்டிருக்காங்க. இந்த ஆபரேஷன் ஃபியூரினா என்ன, எதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துறாங்க? இது சர்வதேச பயங்கரவாதம் அப்படின்னு நம்ம இதை சொல்லணும். ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாகத்தான் நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தியதுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம், ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை அச்சீவ் பண்ணிவிட்டது என்று அமெரிக்கா சந்தேகப்பட்டு ஈரானிடம் கிட்டத்தட்ட 440 கிலோகிராம் யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்ட 60% என்ரிச் பண்ணப்பட்ட, அதாவது வெப்பன்ஸ் கிரேடு 90%, நியர்லி ஈக்குவலன் டு 90% வெப்பன்ஸ் கிரேடு மெட்டீரியல் உருவாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடன் ஜெனீவாவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கும் பொழுது இந்த தாக்குதல், ஆபரேஷன் டைகர் என்ற தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தியிருக்கிறார்கள். இதற்கான முன்னெடுப்புகளை இவர்கள் கடந்த ஓரிரு மாதங்களாகவே செய்து வந்திருக்கிறார்கள். இந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலை 2 கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி, விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்த முஸ்தீபுகளை, இந்த முன்னேற்பாடுகளை அவர்கள் ஏற்கனவே செய்து வந்திருக்கிறார்கள். இதுல எப்படியாவது கெமேனியை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களது குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அந்த குறிக்கோளில் இப்பொழுது அவர்கள் வென்றிருக்கிறார்கள். முதலில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் என்ற ஒரு காரணத்தை சொல்லி எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக நாங்கள் முன்கூடியே தாக்குதல் நடத்துகிறோம் என்ற ஒரு பொய்யை சொல்லி இவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஈரான் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு பயத்தை காண்பித்தது கடந்த போரிலே. இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்டதன் காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இனிமேலும் ஈரானை விட்டு வைக்க கூடாது என்ற நிலைக்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை தேடி அலைந்து இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். ஒரு சுப்ரீம் லீடராக அழைக்கப்பட்டு கடந்த பல ஆண்டுகளாக அந்த ஈரானை வழிநடத்தி வந்த, ஒரு போர்க்குணத்தோடு வழிநடத்தி வந்து அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் ஆட்சி நடத்தி வந்த அந்த கொமேனியை எப்படியாவது பதவியிலிருந்து இறக்க வேண்டும், இல்லை என்றால் அவரை கொல்ல வேண்டும், மக்கள் புரட்சியை தூண்டிவிட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை வைத்து அவருடைய அதிபர் ட்ரம்ப் இந்த செயலை செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுல இதற்கு காரணமாக அவர் சொல்வது, ஈரான் வெப்பன்ஸ் கிரேடு, அட்டாமிக் வெப்பன்ஸ் கிரேடு யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டாங்க அப்படின்றதான். இன்னும் 60% என்ரிச்மெண்ட் பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோகிராம் என்ரிச்டு யுரேனியம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அணுகுண்டு தயார் பண்ணலாம். அப்ப கிட்டத்தட்ட 440 கிலோகிராம் என்ரிச்டு யுரேனியம் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 அணுகுண்டு வரைக்கும் தயார் பண்ண முடியும் அவங்களால. அப்ப அந்த நிலைக்கு ஈரான் சென்றுவிடக்கூடாது. சென்று விட்டால் ஈரானை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிடும் என்ற பயம்தான் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொமேனி கொல்லப்பட்டிருக்கிறார், சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் ஒரு சுப்ரீம் லீடர் கொன்னாலும் அந்த ஈரானுடைய ஸ்ட்ரக்சர், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்டு ஆர்மி ஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. தொடர்ந்து அவர்கள் யூஎஸ் ஏர்பேசஸ் யுஏஇல, மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் இருக்கிறதோ
அங்கெல்லாம் அதை தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த சக்சஸனுக்கு அப்படி ஒருவேளை கொல்லப்பட்டால் சக்சஸனுக்குரிய டெஃபினிட்டிவ் பாத் வந்து ஈரான்ல செட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பாத்து படி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் பார்லிமெண்ட் லீடர்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் முகமது பாக்கர் கலீஃபா என்ற பார்லிமெண்டரி லீடர்ஸ், அவர் வந்து ஒரு டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சிலை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டு ஓவர்சீ த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அன்டில் த நியூ சுப்ரீம் லீடர் இஸ் எலெக்டட். அப்போ புது சுப்ரீம் லீடர் எலெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த லீடர்ஷிப் கவுன்சில் வந்து ஸ்டேட்டை வழிநடத்தும், பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கும், ஆர்மி டிசிஷன் எடுக்கும், கண்ட்ரியை வழிநடத்தும். அப்போ இந்த கவுன்சில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, த பிரசிடென்ட் இருப்பார், ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரி இருப்பார் 2, மூணாவது வந்து ஏ செலக்டட் ஃபாலோவர் ஆஃப் அ கிளரிக்கல் அத்தாரிட்டி சூசன் பை த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு 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 கிளரிக்கல் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியுடைய ஃபாலோவரை ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த அந்த லீனியன்ஸில் வரக்கூடிய, அந்த வழி வழியாக வரக்கூடிய அந்த ரீஜனல், அதாவது அந்த மத குருமார்கள்லேருந்து வரக்கூடிய ஹெட்டை ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இதான் ஸ்டாண்டர்டு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் அவங்க வச்சிருக்கிறது மெக்கானிசம். ஒருவேளை சுப்ரீம் லீடர் வந்து இறந்தால் ஒரு சக்சஸரை எலெக்ட் பண்றதுக்கு முன்னால இந்த ஒரு நேஷனல் கவுன்சில் அமைக்கப்படும். இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கவுன்சில் தான் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போகும். ஸோ அப்போ அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈரான்ஸ் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ரோல் வந்து எ கிளரிக்கல் பாடி டாஸ்க் வித் மானிட்டரிங் அண்ட் செலக்டிங் த சுப்ரீம் லீடர். அப்போ இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு சுப்ரீம் லீடர் செலக்ட் பண்ண வேண்டிய வேலையை பண்ணும். அவங்க வந்து தே வில் கன்வீன் மீட்டிங்கை கன்வீன் பண்ணி ஒரு பெர்மனன்ட் சக்சஸரை சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், டைம் ஆனால் கூட இது வந்து பொலிட்டிக்கல் டிபேட்டு, ஈரான் ரூலிங் எலைட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் சக்சஸரை அவங்க கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் இந்த நேஷனல் கவுன்சில் வந்து ஓவர்சீ த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். சார், இந்த நேஷனல் செலெக்ஷன் கவுன்சிலரை செலக்ட் பண்றதுக்கு முடியாம இருக்கிறது அந்த சீஃப் ஜஸ்டிஸ், முக்கிய அமைச்சர்கள், முக்கிய ராணுவ தளபதிகளை கொண்டிருக்காங்களா? அதான் பிரசிடென்ட் இருக்காருல்ல, 3 பேர் போட்டிருக்காங்க அவங்க. அதாவது பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் ஒரு கிளரிக்கல் அவங்களுடைய ஃபாலோயர், அந்த ரிலிஜன்ல இருந்து வரக்கூடிய மதகுருமாரில் இருந்து ஒருத்தர். ஸோ இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க, இதை வழிநடத்துவாங்க. ஸோ அதனால வந்து அதை ஃபார்ம் பண்ணிட்டதா தான் தகவல் வந்தது. எனவே அதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னன்னா, இது இன்ஸ்டிடியூஷனல் கண்டினியூட்டிக்காக தான். அது தொடர்ந்து ஒரு அரசாங்கம் கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக இந்த இன்ட்ரீம் செட்டப்பு. பட் ஆனால் சிஸ்டம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு சுப்ரீம் லீடர் எடுக்கக்கூடிய டிசிஷனை தாண்டி இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், கான்ஃப்ளிக்ட் வரலாம், கொஞ்சம் வந்து டிவிஷன்ஸை உருவாக்கலாம். அது மாதிரியான ஒரு ஸ்லோ ப்ராசஸ் நடக்குமே ஒழிய மற்றபடி கண்டினியூட்டி வில் பி மெயின்டைன்டு. அப்போ ஆக்சுவலாக வந்து மிலிட்டரி யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஐஆர்ஜிசி தான். அதாவது த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் தான். அவங்க தான் வந்து மிலிட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்குன்னு ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இண்டிபெண்டன்ட் யூனிட் இருக்கு, டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஈவன் எவர் ப்ராக்சி ஃபோர்ஸஸ்ல லைக் ஹெஸ்புல்லா இன் லெபனான். அப்போ மிலிட்டரி நெட்ஒர்க்ஸ் இன் தி ஈராக் அண்ட் சிரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி நெட்ஒர்க், இதெல்லாம் இவங்க கண்ட்ரோலில், ஐஆர்ஜிசி கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு சீனியர் கமாண்டர்ஸு இறந்தா கூட அதுக்கு சக்சஸராக வரக்கூடியவங்க எல்லாமே ஆல் இன் பிளேஸ். ஸோ ஒரு சீனியர் கமாண்டரை கொண்டா கூட அடுத்த லெவலில் வந்து அவங்க வந்து பொசிஷனை எடுத்து டேக் ஓவர் பண்ணி தே வில் கண்டினியூ த ஆபரேஷன்ஸ். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு யுஏஇ மேல தாக்குதல் நடக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்? பல நாடுகள், அதாவது அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாத்துக்கும் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. விமான நிலையங்கள், உயர் கோபுர கட்டடங்கள், இதெல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரானுக்கு என்ன அவசியம்? அப்படி
யுஎஸ் பேஸ், இப்ப யுஎஸ் தானே இதுக்கு தூண்டுதலா இருக்கு. யுஎஸ் தானே இதை வந்து தூண்டி இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கு. அப்ப யுஎஸ் தானே வந்து தனது மிகப்பெரிய போர்க்கப்பலான அந்த போர்க்கப்பலை 2 போர்க்கப்பலை கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. லிங்கன் போர்க்கப்பல் வந்து இன்னொரு போர்க்கப்பலையும் கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அதுல விமானம் தாங்கி அதனுடைய F-16, F-35 அப்புறம் மிசைல்ஸு, பேட்ரியாட்டிக் மிசைல்ஸு, இந்த மாதிரி பல்வேறு ஸ்கட் மிசைல்ஸு, இந்த மாதிரி எல்லா மிசைல்ஸையும் கொண்டாந்து நிறுத்தி வச்சு அங்கேருந்து யுஎஸ் ஏர்பேஸில் இருந்தால் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படி போது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்குது, துபாயில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஓமனில் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக எல்லா கண்ட்ரிலையும் நிறுத்தி வச்சிருக்கான். அப்போ இந்த பேஸ்ல இருந்து அடிக்கும் பொழுது ஈவன்தோ ஈரானுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கு வந்து எதிரிகள் இல்லைன்னா கூட இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய பேஸா இருக்கிறதுனால அதை தாக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஈரானுக்கு ஏற்படுது. அப்ப அமெரிக்காவை தாக்கணும்னா எங்க தாக்கணும்? அதை வச்சுதானே ஈரானை அடிக்கிறான். அப்ப ஈரான் எப்படி சும்மா இருக்கும்? சிரியா மீதான அந்த ஏற்கனவே நடைபெற்ற போர்ல சிரியா கைப்பற்றப்பட்டுருச்சு. முக்கியமா அந்த ஈரானை அழிப்பதற்காகத்தான் அந்த சிரியா மீதான ஒரு போர் பதற்றமும் போர் நடத்ததுக்கான முக்கிய காரணம் தானா? ஆமா, உங்களுக்கு சிரியா மேல ஏற்படுத்த போரா இருக்கட்டும், நீங்க லெபனான்ல, ஈரான்ல, ஈராக்ல, ஏமன்ல, சிரியால, இது எல்லாமே வந்து இந்த அலைடு குரூப்ஸ் ஒர்க் பண்ணுது. ஹிஸ்புல்லா மிலிட்டரி அலைஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த அலைடு குரூப்ஸை, ப்ராக்சி குரூப்ஸை நாங்க அடிக்கிறோம் அப்படின்ற பேர்ல இவங்க வந்து அதுக்குள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க. நீங்க ஈரான்லேயே இன்ஃபில்ட்ரேட் ஆகி தானே மக்கள் புரட்சியை தூண்டி விடுறாங்க அமெரிக்கன் ஃபோர்ஸஸ். இப்போ அமெரிக்கானுடைய அதிபர் என்ன சொல்றாரு? ஈரான் மக்களை வந்து நீங்க கண்ட்ரியை, யூ டேக் பேக் த கண்ட்ரி, த ப்ராஸ்பரிட்டி வில் கம் டு யூ, ஓகே, இதுதான் ரைட் டைம், ரெவல்யூஷன் பண்ணுங்க, புரட்சி நடத்துங்கன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப இவங்க பக்கத்து நாடுகள்ல வந்து இந்த மிலிட்டன்ட் குரூப்ஸை வந்து காரணமா வைத்து அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸை நாங்க வந்து அமெரிக்கன் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்க, இஸ்ரேல் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்க, அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு என்ற காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து டெலிபரேட்டா வந்து தே ஆர் மேக்கிங் கிரியேட்டிங் ஸ்ட்ரைக்ஸ். அது நடக்குது. இப்போ ஈரான் மீதான தாக்குதல் பன்முலை தன்மையிலிருந்து தாக்குதல் நடைபெறுது. என்ன நடக்கும் சார் அடுத்தது? இப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க. பல நாடுகள் வந்து எல்லாரையும் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ என்ன அடுத்தது நடக்கும்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அமெரிக்க அதிபர் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதிகமான பேலஸ்டிக் மிசைல்ஸை வைத்திருக்கக்கூடிய ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தும். ஏனென்றால் இன்ஸ்டிடியூஷனல் கண்டினியூட்டி அங்கே இருக்கு. அதனுடைய ஆர்மி கமாண்டர்ஸ் வந்து தே ஆர் இன் த ஃபுல் கண்ட்ரோல். இவர் நினைக்கிற மாதிரி, ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஒரு புரட்சியோ ஒரு பிரச்சனையோ வெடித்து விடும் என்று உடனே வெடித்து விடும் என்று நான் நம்பல. இந்த கண்ட்ரோல்லாம் போச்சு அப்படின்னா ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி ஈரான் வந்து அந்த கண்டினியூட்டி இன் லீடர்ஷிப் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஈவன் வித்தவுட் கொமேனி இல்லைன்னு கூட இது வந்து இருக்கக்கூடிய அளவில் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, அப்புறம் வந்து ப்ராக்சி கேப்பபிள் ரிட்டாலியேஷன், இப்படி எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தொடர் தாக்குதல் வந்து ஈரான் வந்து யூஎஸ் ஏர் பேசஸில் தொடர்ந்து நடத்தும் தான் நான் நினைக்கிறேன். எந்த அளவிற்கு அவர்களுடைய ஸ்டாக் பைல் இருக்கும் வரை, ஸ்டாக் பைல் தீரும் வரை ஈரான் வந்து தொடர்ந்து போராடும். கண்டிப்பாக ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணும். இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அதே போல அரபு நாடுகள், அமெரிக்க ஏவுகணை தளங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு இது ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். என்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டிருக்காங்க. ஒரு நாட்டுடைய இறையாண்மையை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நாட்டில் வந்து புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வழியை ஏற்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா ஆயில் தான் காரணம். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் என்ற ஒரே எண்ணம் தான் காரணமே ஒழிய வேற எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. எனவே அதை
கடைசி வரை போராடும் என்றுதான் ஈரான் போராடும் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு காத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று தெரியவில்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகமத் வாகிதி வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் முன்னாள் ராணுவ அமைச்சராக இருந்திருக்காரு, பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காரு, ஒரு வலிமையான ஒரு நபர். கமுதி இறப்புக்கு பிறகு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், அந்த கண்டினியூட்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுவதற்கு ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சரியான ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கு. ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து தே ஹேண்டில் த பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ். அடுத்து வந்து நேவி வந்து பெர்ஷியன் கல்ஃப் அசிமெட்ரிக் வார்ஃபேர் நடத்துறதுக்கு அது நேவி தயாராக இருக்கு. அப்புறம் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அவங்ககிட்ட ரெடியான கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஐஆர்ஜிசி. அப்புறம் கட்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராக்சி கோஆர்டினேஷனுக்கு கட்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த 4மே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, ஈரான்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ பொலிட்டிக்கல் லீடர் சேஞ்ச் ஆனால் கூட இந்த ஐஆர்ஜிசி வந்து இந்த 4 லெவல் லேயர்டு கமாண்ட் ஹைரார்கி ஆப்ரேஷனல் அட்டானமி அங்கே இருக்கிறதுனால ஈரான் வந்து இன்னமும் வலிமையாக போராடும் என்று தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குரிய மிசைல் அண்ட் ட்ரோன் கேப்பபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஃபெட்டா 110 அண்டு ஜல்ஃபஹார், இது வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். இது அடுத்து செஜில்னு வந்து லாங்கர் ரேஞ்சு சாலிட் ஃபியூயல் மிசைல். இது வந்து ஈரான் வந்து வச்சிருக்கு. அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேசிஸ் வந்து ஹார்ட் அண்ட் சைலோஸில் இருக்கு. அப்போ இந்த 3மே வந்து டோட்டலாக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் வால்யூம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஸ்டாக் பைல்ஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த தாக்குதல் தொடரும், இது நிறுத்தப்பட மாட்டாது என்று தான் நினைக்கிறேன். இந்த வார் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி யுஎஸ் ஏர்பேசஸை, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய யுஎஸ் ஏர்பேசஸை வந்து தகர்த்தெறியக்கூடிய வகையில், ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். அதை தவிர்த்து ட்ரோன்ஸ், சாஹிட் 136 லாட்ரிங் மியூனிஷன்ஸ், அதாவது ட்ரோன் வந்து நேரடியாக போய் அப்படி குண்டு மாதிரியே எக்ஸாக்ட் லொக்கேஷனில் மூவிங் டார்கெட்டை சீக் பண்ணி அதை கரெக்டாக வந்து ஹிட் பண்ணக்கூடிய லெவலில் சாஹிட் 136 லாட்ரிங் மியூனிஷன்ஸ் வச்சுருக்காங்க ஈரான். அடுத்து வந்து லாங் ரேஞ்ச் யுஏவி ஸ்ட்ரைக் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ யுஎஸ் பேசஸ் இன் ஈராக் 2020 நம்ம வந்து அல்லசாத் ஸ்ட்ரைக்கில் யுஎஸ் ஏர் பேஸை மொத்தமாக காலி பண்ணாங்க. அப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அடித்தாங்க. இஸ்ரேலி லிங்க்டு ஷிப்பிங்கை வந்து டெஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்குரிய ட்ராக் ரெக்கார்டு. அப்போ இந்த ட்ராக் ரெக்கார்டை யூஸ் பண்ணி இப்போ அவங்க முடிந்த அளவிற்கு யுஎஸை வந்து அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்கள். இதையும் நெருக்கடிக்கு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் எதுலேருந்து வருது அப்படின்னா, நான் ஸ்டேட் அலைஸ், அதாவது ப்ராக்சி அலைஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கி சியாம் மிலிட்டன்ஸ், அப்புறம் வந்து ஹவுதி ஃபோர்ஸஸ் இன் ஏமான், அப்புறம் வந்து சிரியா அலைன்டு மிலிட்டன்ஸ். இவங்கெல்லாம் வந்து ப்ராக்சி வார்ஃபேரை வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இது வந்து ராக்கெட்ஸ் அடி இஸ்ரேல் மேலே மிசைல்ஸையும் ராக்கெட்ஸையும் ஏவுவதற்கும் யுஎஸ் ஏர்பேசஸில் ஈராக்லையும் சிரியாலையும் யுஏஇலையும் இருக்கக்கூடிய யுஎஸ் ஏர்பேசஸ் அடிக்கிறதுலையும் ரெட்சி ஷிப்பிங்கை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுலையும் மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து இது லிமிட்டெட் சிம்பாலிக் ரிட்டாலியேஷனாக இருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஆர்டினேட்டட் ரீஜனல் எஸ்கலேஷனாக தான் அது மாறும்னு நினைக்கிறேன் நான். அப்போ கோஆர்டினேட்டட் ரீஜனல் எஸ்கலேஷனாக மாறுச்சு அப்படின்னா ஹெஸ்புல்லா நார்தன் இஸ்ரேல் ஃப்ரண்ட்ல அடிக்கும், ஈராக்கி மிலிட்டன்ஸ் வந்து யுஎஸ் ஏர்பேஸஸ் ஹிட் பண்ணுவாங்க, ஹவுதி வந்து ரெட்சியில் அட்டாக் பண்ணும். மாடரேட் ரிஸ்க் இருக்கு. இஸ்ரேலி மாசிவ் ரிட்டாலியேஷன், இஸ்ரேலும் மாசிவ் ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யுஎஸும் மாசிவ் ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போர் தொடரும் என்று தான் நினைக்கிறேன். இந்த போர் வந்து உடனடியாக முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
எந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் மிசைல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் மிசைல்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேலஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி ஏவுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய அளவிற்கு அயன்டோமோ இல்லை வந்து டேவிட் ஸ்லிங்கோ இல்லை ஆர்ஓவோ, இந்த 3 லேயர் டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இந்த 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேலில் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த முறை வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரிட்டாலியேஷனை ஈரானிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள். வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை அந்த பகுதியிலே உருவாக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், கடைசியா ஒரு கேள்வி சார். ஹார்மோஸ், அந்த கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடிய அந்த ஹார்மோஸ் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் சார்? கிட்டத்தட்ட வந்து ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து 20% ஆஃப் த குளோபல் ஆயில் வர்றதுக்கான வழியா இருக்குது. குளோபல் ஆயிலுடைய ரூட் வந்து 20% ஆஃப் த குளோபல் ஆயில். மேஜர் எல்என்ஜி சப்ளை வந்து இது மூலமா தான் நடக்குது. இந்த சோக் பாயிண்ட் மூலமா தான் மேஜர் எல்என்ஜி சப்ளை. இது வந்து இஃப் ஈரான் அட்டம்ஸ் டு மைனிங் த ஸ்ட்ரைட், அட்டாக்கிங் டேங்கர்ஸ் அண்ட் பிளாக்கிங் பேசேஜ் அப்படின்னா, இந்த ஆயில் சப்ளை, ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆகும். இப்போ ஆயில் ஸ்பைஸ் ஆகுனா $120 to $150 பெர் பேரல் ஷார்ட் டேர்ம் பப்ளிக் ஸ்பைக் பாசிபிள் இருக்கு. அப்போ இன்னைக்கு $60-70 அப்படியே டபுள் ஆகிறதுக்கோ அதுக்கு மேலே ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு இம்பேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் த க்ரூட் ஆயில் இந்த ரூட்ல தான் வருது, இம்போர்ட்ல தான் வருது. நம்மளுக்கும் அது பாதிப்பு வரும். நம்மளுக்கு ஹையர் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ருபி டிப்ரிசியேஷன், திரும்பி நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், பணவீக்கம் அதிகமாகும். அடுத்து ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரூபி வேல்யூ குறைஞ்சி அப்படின்னா அதிகமாக டாலர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பெர் பேரல் டாலர் அதிகமாச்சு அப்படின்னா அதிகமாகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ வந்து ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருக்கோம், அதை குறைச்சிட்டோம். இப்போ வந்து வெனிசுலாட்டையும் யூஎஸ்ட்டையும் பிரேசில்ட்டையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால இதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ், ஃப்ளெக்சிபிள் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்தியா சமாளிக்க முடியும். அதனால வந்து இது ரொம்ப எஸ்கலேட் ஆக இது ப்ரொலாங்டு வார ஆச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அனைத்து உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தும். இந்தியா அதில் 85% பாதிக்கப்படும். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பா ஈரான் போர் பற்றியும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் பற்றியும் அதற்கான விளைவுகள் பற்றியும் நியூஸ் டே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.